கார்த்திக் தெரியும், ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான். தனாவை தூக்கிடுவேன்னு எனக்கே கால் பண்ணி சவால் பண்றான். ஏய், தனாவுக்கு எதுவும் ஆகல இல்ல? வா மேல போய் பார்க்கலாம். தனா, தனா, கதவை தர. தனா, 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 நாங்க தான் வந்திருக்கோம், கதவை தர. தனா, தனா, ஏய், என்னாச்சு? எதுக்கு இது கத்தியெல்லாம்? தனா, இங்க கார்த்திக் வந்தானா? இல்ல, வரல. கதிர், அவன் இங்க வரலனா அப்புறம் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினா? சும்மா பயமுறுத்த தான் பார்த்திருப்பான். இல்ல, அவன் சும்மா தேவையில்லாம சொல்லியிருக்க மாட்டான். கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். கரெக்ட் தான். இல்லனா அவன் எதுக்கு ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கணும்? உன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு எங்க போயிருப்பான்? ஒருவேளை வேற ஏதாவது செய்ய நம்மள டைவர்ட் பண்ணி இங்க வர வச்சிருக்கானா? தெரியலையே. அவனே வாலண்டியரா எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினான். அப்போ என்ன டைவர்ட் பண்றதுக்காக தான் இருக்கும். அவன் ஃபோன் பண்ணும்போது நீ எங்க இருந்த? நான் ஒரு டெலிவரி கொடுக்க போயிட்டு இருந்தேன் மாயா. சொல்லியிருந்தேன்ல, ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கேன்னு. 100 சிலிண்டர் கொடுக்கணும். அதுக்கு தான் சண்முக பவன் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அவன் ஃபோன் பண்ண உடனே வேலை செய்யற ஆளுக்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு அவரை கிளம்பி போக சொல்லிட்டு நான் உடனே இங்க வந்துட்டேன். அப்ப அதுதான் பாயிண்ட். அந்த கார்த்திகோட டார்கெட் தானே இல்ல கதிர். அப்ப வேற என்ன? கதிர் கொண்டு போன அந்த 100 சிலிண்டர் தான். ஐயோ, என்ன மாயா சொல்ற? எஸ், இவ்ளோ பெரிய ஆர்டர் கதிர் கையை விட்டு போகணும்னு அவன் நினைச்சிருந்தானா அதுக்காக கூட அவன் பிளான் பண்ணிருக்கலாம்ல. நம்ம எல்லாரையும் தனா பக்கம் திருப்பி விட்டுட்டு அவன் அந்த சிலிண்டர் இருக்கிற வண்டியை எடுத்துட்டு போயிருப்பானோன்னு நான் நினைக்கிறேன். சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்க சார். மன்னிச்சிருங்க சார். யாரோ ஒருத்தர் திடீர்னு நம்ம வண்டிக்கு முன்னாடி அவன் வண்டியை நிப்பாட்டினா. ஏதோ கேட்குற மாதிரி பேச்சு கொடுத்தா. இறங்கி என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அடிச்சு போட்டு வண்டியை எடுத்துட்டு போயிட்டான் சார். என்னங்க சொல்றீங்க? வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க? ஆமாம் சார், வண்டி எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் சார். என்னை ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான் சார். கதிர், என்ன கதிர்? அப்போ அந்த கார்த்திக் வண்டி எடுத்துட்டு போயிட்டானா? ஆமா தானா, அவன் அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கான். என்ன இங்க அனுப்பிட்டு வண்டியை திருடி இருக்கான். ராஸ்கல், பக்காவா பிளான் பண்ணி இப்படி செஞ்சுட்டான். கதிர், கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரை நீ வாங்கின, அந்த பொறுக்கை இப்படி பண்ணிட்டானே. கதிர், என்ன டைம்க்குள்ள டெலிவரி கொடுக்கணும்? 2 மணிக்குள்ள. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் கிளம்புறேன். வண்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சு 2 மணிக்குள்ள சண்முகம் பவன்ல டெலிவரி கொடுக்கணும். தானா, நீ பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். என்ன மாயா, என்ன யோசிக்கிற? இல்ல, நம்மெல்லாம் வெளியில இருந்து விளையாடுறோம். ஆனா அந்த கார்த்திக் மட்டும் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்து விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கே தெரியாம அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். சீனு, வா கிளம்பலாம். தனா, இங்க தனியா இருக்காத. கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டுல போய் இரு. கதிர் வர வரைக்கும் எங்கேயும் போகாத. பத்திரமா இரு, சரியா? சீனு, வா போலாம். பாத்துரு.
சார் கதிர் சார் இங்க இருக்க சார். வாங்க சார். அண்ணா வாங்க என்னன்னாச்சு? சார். என்னை கட்டி போட்டு போயிட்டா சார். உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சார் இந்த இடத்துல தான் சார் குத்திட்டா சார். நான் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு போயிட்டேன் சார். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் சார், முடியல சார். மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? ஆமா, அவன் எந்த பக்கம் போனான்? சார் இந்த பக்கமா தான் சார் போனான். இந்த பக்கம். சரி வாங்க. வாங்க சார். சொல்லு கார்த்தி, நீ ஜெயில இருந்து வெளியே வந்த வேலை முடிஞ்சுதா? அதான் நான் வண்டியில போயிட்டு இருக்கேன். அவங்க பின்னாடி என்ன ஃபாலோ பண்றாங்க. எந்த ரூட்ல போயிட்டு இருக்க? அது இந்த மருதமலை ரூட் இருக்குல்ல, அங்கதான். நீ வண்டி எங்கேயும் நிறுத்தாத, போயிட்டே இரு, நான் பாத்துக்கிறேன். சரி அத்தை. ஹலோ. சொல்லுங்க மேடம். சார், எங்களுக்கு சொந்தமான வண்டியை ஒருத்தன் திருடிட்டான் சார். அவன் மருதமலை ரூட்ல பாலக்காடு வழியா போயிட்டு இருக்கான் சார். நீங்க அவனை கொஞ்சம் புடிச்சு வைக்கிறீங்களா? சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். அந்த வண்டியோட நம்பர் மட்டும் சொல்லுங்க. நான் வண்டியை பிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். கதிர், ஃபாலோ பண்ணி பிடிக்கவா போயிட்டு இருக்க? உன்னை எப்படி மடக்கிறன்னு மட்டும் பாரு. சொல்லுங்க சார். யோ, எங்கேயா இருக்க? சார் வெளியே தான் சார் இருக்கேன். சொல்லிட்டு தானே சார் போனேன், ஒரு வேலை இருக்குன்னு. அதை அப்படியே விட்டுட்டு உடனே இங்க வா. சார் ஏன் சார், என்ன சார் ஆச்சு? பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஐஜி கைதிகளை வந்து பார்த்து அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நீ ஜெயில இருக்கணும். சார் இன்னும் வேலை முடியல சார். வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும் சார். ஏய் விளையாடுறியா? ஐஜி வராருன்னு சொல்ற, வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ற. அரை மணி நேரத்துல நீங்க வரல, அப்புறம் நானே நீ ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் என்கவுண்டர் தான் பண்ணுவாங்க, பாத்துக்க. சார் என்ன சார் நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? உன்னால ஏன் வேலைக்கு வேட்டு வந்துடும் போல. உடனே வா. சரி வரேன் சார். சார் ஆனா இந்த கேஸ் வண்டியை என்ன பண்றதுன்னு தான் தெரியல சார். ஏய், நீ எங்க இருக்கியா அந்த வண்டி அங்கேயே விட்டுட்டு வா முதல்ல. உன்னால என் வேலை போச்சு, நானே உன்னை தேடி சுட்டு கொன்னுடுவேன். வரேன் சார். ஏய் நிறுத்து நிறுத்து, ஓரமா வா, ஓரமா வா, இறங்கு. கொஞ்சம் அவசரமா ஏய், போறேன் சார். இது திருட்டு வண்டி தானே, என்ன விற்க போறியா? சார் என்ன சார் சொல்றீங்க? இது ஏன் வண்டி சார்? ஏய் முதல்ல இறங்குன்னு சொல்றேன்ல.
திருட்டு பைக் தானே இது? சார் இது ஏன் பைக் சார். இந்த பைக்கை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, எங்க இருந்து திருடிட்டு வர? சார் நான் தான் சொல்றேன்ல சார், ஏன் பைக் சார் இது சத்தியமா. அப்படியா? அப்ப பேப்பர் எடு. என்ன பேப்பர் இல்லையா? சார் பேப்பரை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சார். வண்டியை எங்க வச்சுக்கிட்டு பேப்பர் வீட்ல இருக்கா? என்ன கதை விடுறியா? பைக் உன்னோடதுன்ற, ஆனா பேப்பர் இல்ல. இதுல இருந்தே தெரியலையா நீ திருடிட்டு வந்திருக்கேன்னு? சார் சத்தியமா இல்ல சார், நம்புங்க சார். நான் உடனே அவசரமா போகணும் சார். நான் ஒரு சிலிண்டர் ஏஜென்சி வச்சிருக்கேன் சார். நான் லோடு அனுப்பின வண்டியை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் சார். அவனை தான் சார் இப்ப துரத்திட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா புதுசா ஒரு காரணத்தை சொல்ற? நீ ஏன் இந்த வண்டியை எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்க? உன் வண்டியை இன்னொருத்தன் திருடிட்டானா? ஒழுங்கா அப்படி போய் ஓரமா நில்லு. ஜீப் வந்த உடனே உன்னை ஸ்டேஷனுக்கு ஏத்திட்டு போக சொல்றேன். சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இது ஏன் வண்டி தான் சார். ஏய், ஓரமா போய் நில்லுன்னு சொல்றேன்ல. சார் சார் போ சார் சார் ப்ளீஸ் சார், சாவியை கொடுங்க சார். ஏய், ஹலோ. கதிர், வண்டியை பிடிச்சிட்டியா? இல்லம்மாயா, வண்டியை தேடிட்டு போயிட்டு இருந்தேன். டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்டு வண்டியை திருட்டு வண்டின்னு சொல்றாரு. நான் தான் திருடுன்னு என்னை போகவும் விட மாட்டேறாரு. உன் ஆர்சி புக்கு காட்ட வேண்டியது தானே? அது வீட்லயே மறந்து வச்சுட்டேன். என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேறாங்க. இப்ப அந்த கார்த்திக் எங்க? கடைசியா மருதமலை போற ரோட்ல தான் போயிட்டு இருக்கான். சரி, நீ கவலைப்படாத. நான் சீனுவை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். வீட்டுக்கு போயிட்டு தனா கிட்ட உன் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். மாயா, இப்ப நான் சிலிண்டர் எப்படி மாயா கொண்டு போய் கொடுப்பேன்? 2 மணிக்குள்ள போகலன்னா ஆர்டரே போயிடும். என் மேல அந்த ஓனரும் அந்த பார்ட்னரும் வச்ச நம்பிக்கையே போயிடும் மாயா. நீ கவலைப்படாத, நான் அந்த வண்டியை தேடி போறேன். இப்ப மணி 1:30 ஆகுது. இன்னும் அரை மணி நேரத்துல நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். சரி, ஓகே மாயா. என்ன ஆச்சு? சீனு, நீ தனா வீட்டுக்கு போயிட்டு வண்டியோட புக் எடுத்துட்டு போய் கதிர் கிட்ட கொடுத்துரு. ஆ நான் ஆட்டோ பிடிச்சி வண்டியை தேடி போறேன். சரி, பார்த்து போ. ஆ, ஏதாவது நீ சீக்கிரமா phone போ. சார், யார் சார்? அந்த ஹோட்டல் ஓனர் தானே கால் பண்றாரு. கதிர், எங்க இருக்கீங்க? மணி 1:30 ஆயிடுச்சு. டைமுக்கு வந்துடுவீங்கல்ல? சார் வந்துட்டு தான் சார் இருக்கேன். ஆன் தி வே தான், வந்துடுவேன் சார். சரி சரி, சீக்கிரம் வாப்பா. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சரிடா, பாய்டா. சார், இந்த பக்கம் ஒரு லோடு வண்டி சிலிண்டர் எடுத்துட்டு போனதை பாத்தீங்களா? இல்ல மேடம், பார்க்கல, தெரியாதே. அண்ணா, இந்த பக்கம் ஒரு லோடு வண்டி போனது பாத்தீங்களா? ஆமாமா, ஒரு வண்டி ஒண்ணு இந்த பக்கம் போச்சு. அங்க ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அதுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா ஆள் இருந்தாங்களா ஒண்ணும் தெரியலையேம்மா. ரொம்ப நன்றிண்ணா. சரிம்மா, வரேன். அண்ணா, அப்படியே முன்னாடி போங்க. சரிம்மா. என்னதான் ரொம்ப நேரமா காணாமன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சிலிண்டரை கொண்டு வந்துட்டியா? சார் அது வந்து ஆல்ரெடி டைம் 2 ஆகுது. டெலிவரி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல சார், அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? அது வந்து சார்